ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 15 டிசம்பர் 2023. मैं और मेरापन ही फर्शवासी बनाता है. फरिश्ता बनना अर्थात मैं और मेरेपन के बंधन से मुक्त बनना. பாபா என்ன சொல்றாரு இன்னைக்கு? நான் மற்றும் எனது என்ற உணர்வு நம்மை கீழ் உலகவாசிகளாக ஆக்கிவிடுகிறது. ஃபரிஷ்தா ஆவது என்றாலே நான் மற்றும் எனது என்ற உணர்வின் பந்தனத்திலிருந்து விடுபட்டவராக ஆவதாகும். ஃபரிஷ்தா என்ற இந்த இறைவனுடைய தூதுவனாக இருக்கின்ற தேவதைக்கு நான் என்பதும் இல்லை, எனது என்பதும் எதுவுமே இல்லை. நான் என்றால் நான் ஒரு ஆத்மா அல்லது நான் ஒரு ஃபரிஷ்தா. எனது என்றால் எனக்கென்று ஒரு பாபா, அவ்வளவுதான். மற்றபடி வேறு எந்த விதமான நான் மற்றும் எனது என்பது ஒரு ஃபரிஷ்தாவுக்கு கிடையாது. எனவே பாபா என்ன சொல்றார்? நான் மற்றும் எனது என்பதிலிருந்து விடுபட்டவர்களா ஆகுங்க. इस अलौकिक जीवन में मैं और मेरा ही सुनहरी जंजीर है. मैं अच्छा ज्ञानी हूँ, मैं ज्ञानी तो आत्मा, योगी तो आत्मा हूँ. मेरी ये विशेषता है, मेरी ये नेचर है. अब इस मैं और मेरेपन से முக்து பனோ. பாபா சொல்றார், இந்த அலௌகீக வாழ்க்கையிலே நான் மற்றும் எனது என்பதே பொன் விலங்கு என்று சொல்றாரு. தங்கத்தினால விலங்கு பண்ணாலும் விலங்கு தானே. ஆனால் நான் மற்றும் எனது என்பது தங்க விலங்காக தெரியுது. என்றால் தங்கமாக இருக்கிறதுனால நம்மை அது ஈர்க்கிறது. ஆனால் உண்மையில் அதனால எந்த விதமான லாபம் கிடையாது. நான் நல்ல ஞானியாக இருக்கின்றேன், நான் நல்ல யோகித்துவ ஆத்மாவாக இருக்கேன், ஞானித்துவ ஆத்மாவாக இருக்கேன், நான் இவ்வளவு விசேஷத்தன்மையை வைத்திருக்கின்றேன், இது என்னுடைய விசேஷத்தன்மை, இது என்னுடைய சுபாவம். அப்போ இந்த மாதிரிலாம் நான் என்று தேக உணர்விலே, தேக அபிமானத்திலே நம்ம சொல்கிறோம். பாபா என்ன சொல்கிறாருன்னா, குழந்தைகளே, இப்பொழுது இந்த நான் மற்றும் எனது என்ற உணர்விலிருந்து விடுபட்டவர்களா ஆகுங்க. அப்படி நான் அப்படின்னு நினைக்கணும்னா, நான் எப்பேற்பட்ட ஆத்மா மற்றும் யாருடைய குழந்தை? எனது அப்படின்னா எனது பாபா. அந்த பாபா யாரு? அவருடைய குணம் என்ன? இந்த மாதிரி நாம நினைக்கணும். அதனால நான் மற்றும் எனது என்ற உணர்வை நீக்கி ஃபரிஷ்தா நிலையை நாம அனுபவம் பண்ணுவோம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.